ரீசெண்டாக பிரிட்டனில் ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா சைல்டு க்ரூமிங் ஸ்கேண்டல். அதாவது குழந்தை சீர்படுத்தும் ஊழல். சைல்டு க்ரூமிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன பெண் குழந்தையை டார்கெட் பண்ணி அந்த குழந்தைக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்து இல்லைனா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறது. அந்த குழந்தை நல்லா க்ளோஸ் ஆன அப்புறம் அந்த குழந்தைய ரேப் பண்ணி அதுக்கப்புறம் செக்ஸ் மார்க்கெட்டில் விற்கிறது. இதுக்கு பேர் தான் சைல்டு க்ரூமிங் ஸ்கேண்டல். இதை பண்ணுறவங்க மோஸ்ட்லி அனாத ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்க அப்புறம் டைவர்ஸ் ஆன ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள தான் ஈஸியாக மயக்கிற முடியும். பிரிட்டனில் இதை பண்ணுறவங்க பாகிஸ்தானை சேர்ந்த கும்பல் தான். பிரிட்டன் ரொம்ப பணக்கார கண்ட்ரி, செக்யூரிட்டியும் அதிகம். அப்படி இருக்க கண்ட்ரியில் எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த சைல்டு க்ரூமிங் ஸ்கேண்டல் பிரிட்டனில் புதுசு இல்லை. 1990 2012 வரைக்கும் பிரிட்டனில் இருக்க ராட்டரம், பிரிஸ்டோல், கார்ன்வால் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் இடத்துல இருக்க பெண் குழந்தைங்களை மயக்கி அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து கேங் ரேப் பண்ணி அப்புறம் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. கேசி பைக் அப்படின்னு ஒரு சர்வைவர் இதை பற்றி ப்ரே அப்படின்னு ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. அவங்க 11 வயசாக இருக்கும்போது அந்த கேங்ஸ் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள காரில் ஏற்றிட்டு போய் ட்ரக்ஸ் கொடுத்து 2-3 நாள் ரேப் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டிலேயே வந்து விட்டுருவாங்களாம். பிபிசி ஒரு ரிப்போர்ட்டில் ராட்டரம் ஏரியாவில் இருக்க கிட்டத்தட்ட 1400 குழந்தைங்கள 16 வருஷம் ரேப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த பாகிஸ்தான் கும்பல். டெல்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட 1000 குழந்தைங்கள 40 வருஷம் ரேப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இத்தனை நடந்தும் ஏன் பிரிட்டிஷ் போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா அதுக்கு ரீசன் ரேசிசம். ரேசிசம்னா என்னன்னா, வெஸ்டர்ன் நேஷன்ஸில் கருப்பு வெள்ளை பிரிவு அதிகம். கருப்பாக இருக்கிறவங்க அப்புறம் இன்னொரு நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு அந்த ஒயிட் பீப்புள் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் இந்த பாகிஸ்தான் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்தால் நாங்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்தனால தான் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் போலீஸுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும். அதனால தான் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. இது ரொம்ப வருஷமாக நடக்குது. இப்போ எதுக்கு பிரிட்டிஷ் பாலிடிக்ஸில் இது பெரிய இஷ்யூவாக போகுதுன்னு பார்ப்போம். இந்த சைல்டு க்ரூமிங் ஸ்கேண்டலுக்கு ஒரு ஃபுல் நேஷ்னல் இன்குவரி நடத்தணும் அப்படின்னு நிறையா பேர் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஃபுல் நேஷ்னல் இன்குவரி அப்படின்னா என்னென்னா, கவர்மெண்ட் ஒரு இண்டிபெண்ட்டான கமிஷனை கிரியேட் பண்ணி இந்த ஸ்கேண்டலை விசாரிக்க சொல்லும். அந்த கமிஷன் இதில் அஃபெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி விட்னஸ் கலெக்ட் பண்ணி கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். இவ்வளோ பெரிய ஸ்கேண்டல் நடந்தும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏன் இப்போ வர ஒரு நேஷ்னல் இன்குவரி கூட வைக்கல அப்படின்னு தெரியல.